Hi guys, welcome to our video. Okay. So இன்னைக்கு ஒரு புது வீடியோட வந்திருக்கோம். லைக் இது வந்து ஒரு கேம்னு சொல்ல முடியாது, ஒரு சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரியான கப்பல் வீடியோ. ஆமா, என்ன வீடியோனா You Are Me வீடியோ. You Are Me வீடியோ. Yes, You Are Me வீடியோ. You Are Me கிடையாது, You Are Me. Is it M or D? அதுதான் இந்த வீடியோ. ஓகே. ஸோ இந்த கேம் என்னன்னா, நான் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸை நான் படிக்கும்போது அது மதுவா இல்லை தேவா அப்படின்றது தான் வீடியோ. ஸோ மதுனா நான் வந்து எம் காட்டுவேன், தேவ்னா டியை காட்டுவேன். ஓகே. அண்ட் ஆமாம், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சொல்கிறேன். கண்டென்ட் யார் நல்லா பண்ணுறா அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, டியா இல்லை எம்மான்னு. ஸோ நீங்கள் எங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் மது, இது என் புருஷன் தேவ். ஸோ நாங்கள் வந்து கப்பல் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ வாங்க வீடியோ ஒன்று போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மது தான் இதுவும் கேட்க போகிறா. ஓகே, ஸோ ஹூ இஸ் மோர் பொசசிவ்? யார் ரொம்ப பொசசிவ்? ஆன்சர் இஸ் அதுதான் ரொம்ப மோசம். யாரு கூட பேச மாட்டான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து பேச விடுவா, அதுல தப்பு கிடையாது. பட் என்ன எதுன்றது கிளியரா சொல்லணும். அங்க சொல்லலாம் தான் எனக்கு ஆட்டோ போகும், வேற ஒண்ணும் இல்லை. ஆமா, சோ நம்ம கிட்ட சொல்லாம அப்படி என்ன விஷயம்? யார பத்தியாவது பழைய பேசுவேன். போதும், நிறுத்து, வேண்டாம் பேசாத. மூஞ்ச அப்படியே இந்த எப்படி சொல்றது, கட் பண்ணி விட்டா பூ டக்குன்னு வாடுமே, அந்த மாதிரி வாடிடுவா. நல்லா தெரியும். நான் கேட்பேன் என்னடி அப்படின்னா அப்படின்னு கம்மன் ஆயிடுவா. ஒண்ணுமே சோ மோர் பொசசிவ் மதுதான். ரியாக்டே பண்ண கூடாது ஏதாச்சும் சொன்னா அப்படின்னா. அதுதான் நம்ம தந்திரம். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹூ இஸ் மோர் ரொமான்டிக்? யாரு ரொம்ப ரொமான்டிக்? ஓகே, ஐ அக்ரி வித் தட். நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஸோ மதுதான். ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கு. மதுவும் வேலையை முடிச்சுட்டு தான் இருப்பா வீட்டில். ஆனா நான் சொல்றேன், லவ்வுக்கு முன்னாடி நாங்க ரொமான்டிக். அதான் இந்த பசங்களே இப்படிதான். லவ் பண்ற வரைக்கும் ஒரு மாதிரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி. அது எல்லாருமே அது ஏன் அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதே கேட்டகரி தான் இவனும். ஓகே, லவ் பண்றதுக்கு முன்னாடி அப்படி சுத்திட்டு இருந்தான், லவ் பண்ணதுக்கப்புறம் நான் தான் அப்படி சுத்தின்னு இருக்கேன். ஐ மீன் மேரேஜ்க்கு அப்புறம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ப்ரோ, ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இல்லையா? ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தானே உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, மதுதான். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹூஸ் மோர் மெஸ்ஸியர்? யார் ரொம்ப அழுக்கா இருப்பாங்க? அன்டவுட்லி இட்ஸ். இதுக்கான விளக்கம் நான் சொல்றேன். ஒரு பெரிய சீக்ரெட்டை நான் ரிவீல் பண்றேன். என்ன தெரியுமா? என்ன சீக்ரெட்? இவன் குளிக்கவே மாட்டான். அதை விட பெரிய மெஸ்ஸி வேற ஒண்ணுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். குளிக்கிறதுனாலே கஷ்டம். தண்ணி மிச்சம் பண்றேன், சேவ் வாட்டர் தெரியாதா? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நாம தான் தண்ணி எடுத்து கொடுக்கணும். ஒன்றும் தேவையில்ல. அப்படி நீ குளிக்காம ஒன்றும் இது பண்ணணும்னு இல்லை. ஓகே, நான் தான். மது குளிக்க மட்டும் தான் செய்வா, பல் தேய்க்க மாட்டான். இடியட். பல் தேய்க்க மாட்டான், குளிப்பா, பல்லால் தேய்க்க மாட்டான். மல்லிகை பூ வாசம். ரொம்ப டேமேஜ் பண்றப்பா. ஒரு வாரம். சோ இப்ப சொல்லுங்க, இப்ப கமெண்ட்ல சொல்லுங்க, மதுவா தேவன்? இல்ல, தேவ் தான். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா, ஹூ வில் ஆர்கியூ மோர்? யாரு நிறைய ஆர்கியூ பண்ணுவா? தேவ். பேசிக்கலி எஸ், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். ஸோ ஆர்கியூ பண்ணி வம்பிழுத்து மணி வச்சிடணும். நோ ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்லாம் இல்லை. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், அதுதான். ஓகேவா? நான் கொஞ்சம் அடமெண்ட்னு சொல்ல வரேன். அடமெண்ட்னா அப்போ ஆர்கியூ எப்படி பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. மூஞ்ச பார்த்து ஐயோ ரொம்ப நல்ல பையன், பாவமான பையன் அப்படிலாம் யாரும் நினைச்சிடாதீங்க, சரியா?
நல்லா ஆர்கியூ பண்ணும், நல்லா எல்லாமே பண்ணும். ஸோ 5th question என்னன்னா, who will miss the other person more? யாரு அதர் பர்சனை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க? யார சொல்றது? அப்பெல்லாம் எங்க ரிலேஷன்ஷிப்ல இது கிடையாது ப்ரோ. அசிங்கமா சொல்லாத, கும்பிடுவேன். என்னதான் மிஸ் பண்றேன்னு சொல்லணும். நோ, எனக்கு வந்து நான் என் மூஞ்சி காமிக்க முடியாது, நான் தான் ரொம்ப அவளை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. ஏன்னா மது வந்து ஏதோ ஏதோ வெளிக்காட்டிக்குவா, நான் காட்ட மாட்டேன். ஸோ மது. 6th question. ஓகே, என்னன்னா, who's more humorous? யாரு ரொம்ப காமெடியா இருப்பாங்க ரிலேஷன்ஷிப்ல? யார் ரொம்ப காமெடி பண்ணுவாங்க? ஆளே பார்த்தா தெரியும். டம்மி பீஸ் பாவா. டம்மி பீஸ்னு கேட்கல இங்க. யாரு காமெடி பண்ணுவாங்க? ஆமா, எனக்கு மது காமெடியா தான் தெரியவா. அப்ப காமெடியா தெரியறது இல்ல, காமெடி பண்றது, சிரிக்க வைக்கிறது அடுத்த பர்சனை. யாருன்னா நீ காமெடியா தான் எனக்கு சிரிப்பு தான் வரும். ஸோ மது தான் டவுட்லெஸ். இங்க பாருங்க, பஃபன் மாதிரி உட்காந்துருக்கல, கிளிப் எல்லாம் மாட்டிக்கின்னு தெரியாது மூஞ்சி. ஓகே, என்ன இவன் சிரிக்க வைப்பான் அடிக்கடி. எவ்வளோ அள வைப்பான், எவ்வளோ கோவப்பட வைப்பானோ அதே அளவுக்கு சிரிக்கவும் வைப்பான். பேசிக்கலி நான் சிரிச்சிருவேன். குட் கேர்ள், அப்படிதான். 7th question. Who remembers important dates? யாருக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும்? ஆக்சுவலி 2 பேரும் தான். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இல்ல, எல்லாமே வந்து ஞாபகம் இருக்கிறது தேவ்க்கு தான். எஸ், அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. காலையில் சாப்பிட்டேன்னு கேட்டால் 2 நிமிஷம் யோசிச்சு சொல்லுவா. அந்த மாதிரி டைப் அவன். நீயும் அப்படின்னா எல்லாருமே காலைல என்ன சாப்பிட்டீங்கன்னா யோசிச்சு தானே பேசுவாங்க. என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், ஏதாவது ஒண்ணுதான் கேட்பேன், ஞாபகமே இல்லையே அப்படியா அப்படின்வா. நமக்கு அதான் ஒரு ஹாப்பியஸ்ட் திங்கே. ஞாபகம் இல்லையே, தெரியலையே அப்படின்வா. எப்படி இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஆள் இது. ஸோ டுபாக்கூர் ஐம் த பர்சன். ஓகே, ஸோ 8th question. Who is more annoying? யாரு ரொம்ப annoying மீன்ஸ் யார் பண்றது ரொம்ப இரிட்டேட் ஆகும்? Undoubtedly it's Dev. இரிட்டேட் ஆகுமா? ஆமா, annoying யாரு? சும்மா நைனு சும்மாவே இருக்க மாட்டான். ஏதாச்சும் நோண்டிக்கிட்டே என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே அனாய் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்னை கோவப்பட வைக்கிறத இரிட்டேட் பண்றது தான் இவனோட லவ் லாங்குவேஜ். ஓகே நல்லா. ஓகே, ஸோ யூ அண்ட் மீல எத்தனை மது வந்துச்சு, எத்தனை தேவ் வந்துச்சுன்னு கூட எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ எண்ணி லைக் கவுண்ட் பண்ணி அது எவ்வளோன்றதை கரெக்டாக சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ எங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஃபன்னாக இருந்துச்சா? எஸ், ஃபன்னாக இருந்துச்சா? ஃபன் டிக், என்டர்டெயின்மெண்ட் டிக், டபுள் டிக். லவ் தான் டபுள் டிக். அந்த பாயிண்ட் விட்டா, ஏன்னா நான் தானே ஜாஸ்தி பண்ணல சொல்லு. ஸோ ஓகே ஃபைன், இந்த வாட்டி லைக் பிளான் பண்ண மாதிரி வீடியோவை முடிச்சாச்சு. ஸோ வண்டர்ஃபுல்லாக எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டு ஆன்சர்ஸ் எடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.